வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திகராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ் ஆப்டிடியூடில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டினுக்கு தனி வீடியோ, தனி பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நியூ டெக்ஸ்ட் புக்கில் அரௌண்ட் 127 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எப்படி பிரியுதுன்னா, புக் பேக் கொஸ்டின் 98, எக்ஸாம்பிள்ஸ் 29. இதை நீங்கள் இந்த பேஜ் நம்பர் 2ல் நான் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர்ஸோட. நீங்கள் முதல்ல எக்ஸாம்பிள்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கிடையாது, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும் நியூ புக்ஸில் இருக்கிறது. நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் நான் ஒரு 10 மாடல் சால்வ் பண்ணியிருந்தேங்க. அதுவே போதும், மோர் தென் இனஃப் டு கிராக் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். பட் இந்த எக்ஸாம்பிள் புக் பேக்கு இதெல்லாம் கொடுக்குறது நம்ம எதுக்குன்னா, ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸில் மென்டல் எபிலிட்டி இருக்குது. தெரியாதில் இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். பட் தே ஆர் ஹைலைட்டிங் சம்திங் இன் மெயின்ஸ் பேப்பர். உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 and 124 மெத்தட் இருக்கு, பை டிவிஷன் மெத்தட், பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி ஹெச்சிஎஃப்ல ஒரு 4 இருக்கு. சரியா? இருக்கு பாருங்க, ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட், அப்புறம் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா மெயின்ஸில் வந்து சூஸ் கிடையாது, யூ ஷுட் ரைட் இல்லையா? ஸோ மோர் கிளாரிட்டி வேணும். நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். சரியா? எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடித்த பிறகு எக்ஸாம்பிள்ஸ் புக் பேக் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்ற வார்த்தையை ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. தே வில் யூஸ் ஜிசிடி. ஜிசிடினோடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ஃப்ரெஷர்ஸ். ஜிசிடினா நத்திங் பட் ஹெச்சிஎஃப். சரியா? டிஎன்பிஎஸ்சி ஜிசிடின்னு தான் கேட்குறாங்க முக்கால்வாசி, ஹெச்சிஎஃப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இங்கே புக் பேக் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. 98 இருக்குது. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கீழே வச்சுருக்கேன். ஒன்றா கோ த்ரூ பண்ணிக்க வேண்டியதான். சரியா? இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கூட நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இதாங்க, டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நியூ புக்ஸ், தமிழ்நாடுவால் ரிலீஸ் பண்ணப்பட்ட நியூ புக்ஸில் 6வது to 10வது சிலபஸ் சம்மந்தமாக படித்தாலே போதும். யூ கேன் ஈஸிலி கிளியர். அந்த 25ல் ஒரு 23 கிட்ட நெருங்கிடலாம். சரியா? 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும், அதை வேணாம் விட்டுருங்க. சரியா? எல்லாரும் அந்த 2 3லே தான் மாட்டிக்கிறீங்க. 25 தான் எடுப்பேன் அப்படின்றதே மாட்டிப்பீங்க. அதெல்லாம் ரிஸ்க்கான வேலைங்க. 22 or 23 இஸ் கரெக்ட். சரியா? கோ த்ரூ பண்ணுங்க. இது அதாவது நீங்கள் அந்த உங்களோட ஒர்க்கை நான் இப்போ சிம்பிளாக ஆக்கிட்டேன். என்ன நீங்கள் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவ்வளோதான். அதில் ஒரு 120 கொஸ்டின் இருக்கும். இந்த 120, அந்த 120, 240, ஸோ 250 ப்ராப்ளம் மட்டும் கோ த்ரூ பண்ணிவிட்டு என் கிளாஸில் ஒரு 10 மாடல் சுருக்கியிருக்கும், அதை பார்த்தீங்கன்னா போதும். சரியா?
அதுக்கு மேலே வேணாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் சில இதெல்லாம் வந்து இங்கே டிம் ஆகிடுச்சு, அந்த இமேஜை பெருசாக்க முடியல. பட் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் நம்பர் 3 இல்லையா, இது இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே இட் வில் பி கிளியர். ஒன்றும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க சார் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் கிளியராக இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் நான் வந்து கீழே இது இருக்கு பாருங்கள் 9, இது தெளிவாக இருக்குல்ல, அது போதும். சரிங்க, இதோட இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் இதே மாதிரி எல்சிஎம்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். அதையும் அந்த பிடிஎஃபையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் மற்ற டாபிக்ஸ் டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், அது எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.